ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஜனாசா போவதை பார்த்தார்கள். அந்த ஜனாசாவுக்கு பின்னால் ஒரு பெண்மணி அழுது கொண்டு போகிறாள். அந்த பெண்ணின் கதறல் எல்லோரையும் கலங்க வைக்கிறது. ஏன் இந்த பொண்ணு இப்படி அழுதான்னு கேட்கிறாங்க. மக்கள் சொல்றாங்க, இந்த அம்மா வயசானவங்க, அவங்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த ஒரு பையன் தான் இருந்தாரு, அந்த மகனும் இல்லைன்னு உடனே அவங்க இப்படி அழுகிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கும் கேட்டார்கள், நான் உயிர்ப்பிக்கட்டுமா என்றார். அந்த பெண் சரி என்றால், அந்த பெண்ணுடைய மகனை சில ஆண்கள் தூக்கி கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். நேர அந்த ஜனாசாவுக்கு பக்கத்தில் போய் நின்று கும் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நீ எழுந்திரு என்று சொன்னார். அந்த ஜனாசாவை மூடி இருந்த கஃன் வெடித்தது, அதில் போடப்பட்டிருந்த கட்டுக்கள் அவிழ்ந்தன. அப்படியே அவன் எழுந்துச்சு. எழுந்த உடனே இவர்கள் கையில தூக்கி கொண்டவர்கள் இந்த கட்டிலை கீழே வச்சுட்டாங்க. கீழே வச்சாங்க. அந்த பையன் எழுந்தார். அவருடைய தாயை பிடித்து கட்டி அடைத்து ரெண்டு பேரும் நேரம் அழ ஆரம்பித்தார்கள். தூக்கிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன விளையாடுறீங்களா, நீங்களா இறந்துட்ட மாதிரி காட்டுவீங்க, நாங்க தூக்கிட்டு வரணும், ஒரு கட்டில எல்லாம் எடுத்துக்கொண்டு உங்களை தூக்கிட்டு வரணும், தூக்கிட்டு வந்தா பாதி வழியில நீங்க உங்களுக்கு உயிர் வந்த மாதிரி நடிக்கிறீங்களா என்று கேட்டார். அப்புறம் சொன்னாங்களா, கட்டில நாங்க தூக்கிட்டு போக மாட்டோம், நீயே தூக்கிட்டு போயிட்டாங்க.